வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இந்த வீடியோல நம்ம மோமோஸ் சட்னி எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மோமோஸ் செய்யறதுக்கு மோமோஸ் சட்னி ரெசிபி செய்யறதுக்கு தேவையான தக்காளி ஒரு 3 அல்லது 4. பாருங்க, தக்காளி, காஞ்ச மிளகாய், வர மிளகாய்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய் ஒரு 10-12 போட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு நல்லா காஞ்ச மிளகா கழுவிக்குங்க. தக்காளி, காஞ்ச மிளகா கழுவி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, சரிங்களா? பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தக்காளி நம்ம 3 தக்காளி தான் போடுறோம். இது மோமோஸ் சட்னி, ரொம்ப சுவையா இருக்கும், செய்து பாருங்க. தக்காளி, காஞ்ச மிளகா ஒரு 10-12 போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்லா வேக வைங்க. தக்காளி வெந்த உடனே அது தோல் உரிச்சிடலாம், சரிங்களா? பாருங்க, தக்காளி நல்லா வேகட்டும். 10-15 உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. இல்லை வர மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய், ரெண்டுமே ஒன்று தான். இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இஞ்சி பாருங்க, ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்குங்க, உங்களுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தக்காளி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் நம்ம ஒண்ணா போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாவும் அதிலே வெந்துடும், தக்காளியும் வெந்துடும். தக்காளி வெந்துட்ட உடனே வெந்துடுச்சான்னு வெந்துடுச்சு. ஓகே. தக்காளி நல்லா வெந்துடணும். மேல் தோல் எடுக்கிற மாதிரி மேல் தோல் ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்துடுங்க தக்காளியோட மேல் தோலை. நல்லா கொஞ்சம் ஆறிட்ட பின்னால தக்காளியே எடுத்துட்டு நிறுத்திட்டு, ஆறிட்ட பின்னால தக்காளி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தக்காளி தோலை எடுத்துடுங்க. நீங்க சூட்டோட எடுக்காதீங்க, கை சூடா இருந்தா இது எதனா ஆயிடும். பாருங்க, ஒவ்வொரு தக்காளியை எடுத்து தோல் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் தோல் தன்னாலே வந்துடும், சும்மா அப்படி எடுத்தா போதும். அந்த மாதிரி எடுத்துடுங்க. இதை எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துடுங்க தக்காளி தோலெல்லாம். இப்பயும் கொஞ்சம் லைட்டா சூடா தான் இருக்கு, ஆனா தோல் எடுக்கிற அளவுக்கு வருது. தோல் எடுத்துடுங்க கிளீனா. ஏன்னா தோல் இருந்தா அது ஒரு மாதிரி திரித்திரியா இருக்கும். நம்ம அந்த சட்னியில தொட்டு சாப்பிடும்போது மோமோஸ் சட்னி இது தொட்டு சாப்பிடும் போது தோல் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த தோலெல்லாம், தக்காளி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், சரிங்களா? நல்லா இருக்கும் சாப்பிட. நம்ம வெஜிடபிள் போட்டு எல்லாமே செய்யலாம். இப்போ அந்த சட்னி மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை நல்லா வெந்துட்டு இருக்கோம். தக்காளி வெந்த உடனே காஞ்ச மிளகா வெந்துடும். இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம பாருங்க, இது எடுத்து போட்டுங்க. ஒரு பவுல ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுங்க. எல்லாத்தையும் சூடு ஆறிட்டோம் கொஞ்ச நேரம். ஓகே. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பாருங்க, மிக்ஸி ஜார்ல தக்காளி, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நம்ம உரிச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம இப்போ ஃபைனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்லா நைஸா பேஸ்ட் வரட்டும், சரிங்களா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க. பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பவுல்ல நான் மாத்திக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டோமா? இப்போ ஒரு வாணலி வச்சிடலாம். வாணலியில கொஞ்சம் மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம், சரிங்களா?
குக்கிங் ஆயில், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, குக்கிங் ஆயில் விட்டுக்குங்க. நான் வந்து கோல்டு வின்னர் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த முறை கோல்டு வின்னர் வாங்கினேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் இல்லை சாரி, பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கின்னு இந்த சட்னியை அதில் ஊற்றிக்குங்க. இந்த தக்காளி விழுத அதில் ஊற்றி நல்லா கலருங்க. நல்லா கொஞ்சம் திரிஞ்சு நல்லா பேஸ்டா வர மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்க எவ்வளவு கலரா அந்த தக்காளி காஞ்ச மிளகா போட்டு அரைச்சது எவ்வளவு கலரா இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட சேர்க்கும் போது செமையான ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணினே இந்த பபுள்ஸ்லாம் வந்து பாருங்க, இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். சரிங்களா? அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே நிறுத்திடுங்க. இது நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 1 வீக், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வரும். இந்த பபுள்ஸ் வந்து பார்த்தீங்களா மேலே, அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடும். தன்னாலே வந்து அந்த தண்ணி போயிட்டு அடங்கிடும். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து நிறுத்திடுங்க. இதுதான் வந்து இதனோட ப்ரிப்பரேஷன். பாருங்க இப்போ வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்க அந்த இதெல்லாம் நல்லா வந்து தக்காளி அந்த இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நாளைக்கு அது இருக்கும். 10 நாள் 15 நாள் கூட இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து எப்பப்போ செய்கிறீங்களா, மோமோஸ் செய்கிறீங்களா, அப்போ வந்து இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ பாருங்க இந்த சட்னி பாருங்க எவ்வளோ ருசியா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பிடவும் ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க செய்து பார்த்துட்டு என் அம்மாக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.